ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து +2 ஹிஸ்ட்ரி லெசன் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ இந்தியாவில் இருந்தக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு, இந்தியாவில் விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கு முன்னாடி நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கப்புறம் முதலாம் உலகப்போர் அப்படிங்கிறது 1914 to 1918, 1914 to 18. ஸோ அப்போ அதற்கு முன்னாடி என்ன மாதிரியான சூழல் இருந்தது, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதற்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சில நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய தாக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1905 ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்தியது. ஸோ அப்போ ஒரு சின்ன நாடு ஒரு பெரிய நாடை ஜெயிக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் அதனுடைய தாக்கம் இருந்தது. ஸோ அப்போ இந்தியர்களும் அதே மாதிரி யோசித்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து 1908 வந்து இளம் துருக்கியர்கள், ஸோ யங் டர்க்ஸ் வந்து தங்களுடைய அதாவது மேற்கத்திய சிந்தனைகளை பயன்படுத்தி தங்களுடைய அரசுகளை வந்து அகற்றியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் 1911 சீனாவிலையும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு சம்பவமுமே இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஈரோப்பு தான் மெயினான ஏரியா. ஸோ முதலாம் உலகப்போர் நடந்தது வந்து ஈரோப்பு தான். பட் இருந்தாலுமே மற்ற இடங்கள்லையுமே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏசியா, அதாவது மேற்கு ஆசியாவிலையுமே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து தேவைப்படுறப்ப இங்கிலாந்துக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்பட்டது. ஸோ இந்தியர்களையும் அதற்காக ரெக்ரூட் பண்ணிவிட்டு, ஸோ இந்தியர்களையும் தங்களுடைய போரில் வந்து சேர்த்துக்கிட்டு இந்தியர்களுடைய உதவியையும் நாடினாங்க. ஸோ அப்போ இந்தியர்களும் மற்ற இடத்துக்கு போய் சண்டை போட்டாங்க. ஸோ அப்போ மற்ற இடத்துக்கு போய் சண்டை போட்டு அப்படி திருப்பி வந்த இந்தியர்கள் வந்து, அப்படி வந்த போர் வீரர்கள் வந்து, இந்திய வீரர்கள் வந்து அங்கே வந்து இருந்த சூழ்நிலை, அந்த நாட்டில் வந்து இந்தந்த மக்களுக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் இந்தியாவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ அந்த நாட்டில் இவ்வளோ உரிமைகள் இருக்கிறப்ப நமக்கு அந்த உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டுச்சுல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறப்ப அதனுடைய தாக்கமும் இந்தியாவில் இருந்தது. அதே மாதிரி பொருள் ரீதியான பண ரீதியான இழப்புகளுமே இந்த முதலாம் உலகப் போரில் இந்தியா சந்திச்சு. ஸோ அதனுடைய தாக்கமும் இந்திய விடுதலை போராட்டத்தில் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டேட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 367 மில்லியன் மொத்தமாக கிட்டத்தட்ட இந்தியா வந்து நட்டம் ஏற்படுது, இந்தியாவுக்கு இழப்பு ஏற்பட்டது. அதில் 229 மில்லியன் வந்து நேரடி பணமாக, 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் நேரடி ரொக்கமாக கேஷாகவும், மீதி இதை வந்து லோனாகவும் கொடுத்துருப்பாங்க, கடனாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மதிப்புக்கு போருக்கான பொருட்கள், ஸோ 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுக்கு இணையான பொருட்கள் வந்து இந்தியா வந்து வழங்கியிருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஸோ அப்போ இந்தியாவுக்கு பொருள் இழப்பும் பண இழப்பும் ஏற்பட்டது. ஸோ அதனுடைய தாக்கமும் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன விஷயங்கள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்து சூரஜ் ஸ்பிளிட் நடந்திருக்குமா ஃபஸ்ட்டேவும். இப்போ சூரஜ் ஸ்பிளிட் நடந்தப்போ மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அதனால் இந்த முதலாம் உலகப்போர் நடக்கக்கூடிய முந்தைய காலகட்டமும் முதலாம் உலகப்போரினுடைய தொடக்கத்தில் இந்தியாவில் விடுதலை போராட்டம் ஒரு மந்தமான நிலையில தான் இருக்கும். காரணம் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாக பிரிவுபட்டிருக்கு. ஸோ அதனால் இந்திய விடுதலை போராட்டம் மந்தமாக இருக்குது. அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முஸ்லீம் லீக் வந்து 1906 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். முஸ்லீம் லீக் 1906 ஆரம்பிச்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக் வந்து பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய விளைவாகத்தான் 1909 மின்டோ மோர்லி ரிஃபார்ம்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து செப்பரேட் எலக்டோரேட், முஸ்லீம்ஸுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் முஸ்லீம்ஸ் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து விடுதலை போராட்டம் ஒரு மந்தமான நிலையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு 1916 திலகர் தலைமையில் வந்து தீவிர தேசியவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து காங்கிரஸை வந்து கட்டுப்படுத்துகிறார், காங்கிரஸை வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம், ஸோ அதெல்லாம் தொடங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும் திலகரும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அப்போ திருப்பி இந்திய விடுதலை போராட்டம் தீவிரமடையுது. ஸோ அப்போ இந்திய விடுதலை போராட்டம் தீவிரமடையுது அப்படிங்கிறப்ப அவங்க சில அடக்குமுறைகள், பிரிட்டிஷ்காரங்க சில அடக்குமுறைகள் வந்து பின்பற்றியிருப்பாங்களா, அதில் ஒன்று தான் ரவுலட் சட்டம்
சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரவுலட் சட்டத்தை பற்றியும் நம்ம இங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு பின்பு ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய புரட்சி நடந்திருக்கும். ஸோ அதுவும் ரஷ்ய புரட்சி நடந்திருக்கும். ஸோ அதுவும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் முதலாம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சுல்தான் ஆஃப் டர்க்கி, ஸோ டர்க்கியினுடைய சுல்தான் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சப்ப, யார் துருக்கி சுல்தான் வந்து பின்னடைவை சந்திச்சப்ப அவங்களுக்கு மேலே ட்ரீட்டி ஆஃப் செவ்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கையெழுத்தாயிருக்கும். ஸோ செவ்ரஸ் உடன்படிக்கையானது கையொப்பமாயிருக்கும். அப்போ செவ்ரஸ் உடன்படிக்கையின்படி ஸோ இந்த சுல்தான் ஆஃப் டர்க்கின்னு இருக்காங்களே, டர்க்கியினுடைய சுல்தான், ஸோ இவர் தான் காலிஃபாவாக இருப்பார். ஸோ காலிஃபா அப்படின்னா என்ன? உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு தலைவர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிறிஸ்டின்ஸுக்கு போப் இருக்காங்களா, போப் ஆண்டவர். ஸோ அப்போ கிறிஸ்டின்ஸுக்கு இப்போ போப் இருக்கிற மாதிரி அப்போ முஸ்லீம்ஸுக்கு காலிஃபா இருந்தாங்கங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலிஃபா யார் காலிஃபாவாக இருப்பா அப்படின்னா சுல்தான், அதாவது டர்க்கியினுடைய சுல்தான் தான் காலிஃபாவாக இருப்பார். ஸோ அப்போ இந்த செவ்ரஸ் உடன்படிக்கையின்படி காலிஃபாவினுடைய மதிப்பு வந்து பெரும் அளவில் வந்து குறைக்கப்பட்டது. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன அப்படின்னா அவர்களுடைய நிலத்தெல்லாம் இவங்க எடுத்து கையகப்படுத்திக்குவாங்க, பிரிட்டிஷும் அவர்களுடைய கூட்டாளி. ஸோ அதனால் அந்த இதை தொடர்ந்து ஸோ அந்த காலிஃபாவினுடைய மதிப்பு குறைக்கப்பட்டதில் அதனை தொடர்ந்து கிலாஃபட் இயக்கம்னு ஒன்று நடந்திருக்கும். கிலாஃபட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாகவே தொடங்கியிருப்பாங்க. அதில் இந்தியாவிலையும் கிலாஃபட் மூமெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அப்போ இந்தியாவும் சரி இந்தியர்களும் சரி பிரிட்டிஷுக்கு ஆதரவாக போரில் பங்கேற்றிருப்பாங்க. ஆனால் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ஆதரவாக சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து போரில் வந்து பங்கெடுத்துக்கிறோம், அதனால் பிரிட்டிஷ் கைமாறாக ஏதாவது நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு நினச்சாங்க. பட் பிரிட்டிஷ் எந்த விதமான இதுவுமே நமக்கு திருப்பி செய்யலை. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு பதிலுக்கு எதுவுமே செய்யலை. ஸோ அதுவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லக்னோ ஒப்பந்தம் 1916, அப்புறம் ஜாலியன் வாலாபாத். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது பின்னாடி பார்க்க போகிறோம். தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி, கிலாஃபத் இயக்கம் எல்லாமே பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா அடுத்து ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ இந்த ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அன்னி பெசன்ட் அம்மையார்களை பற்றி ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த சூழல் எப்படி இருந்தது, அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் ஆரம்பிக்கிறப்ப சூழல் ஆனது இந்தியாவில் சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் அந்த சூழலில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்ததற்கு பின்பு நம்ம வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு வந்து உள்ளே போவாங்க. ஸோ வரிசையாக இப்படி தான் அந்த ஆர்டர் எப்படி இருக்கும், அந்த எப்படி அடுத்தடுத்த கண்டென்ட் வரப்போகுதுங்கிறது இப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாண்டை சேர்ந்தவர்கள். அப்போ வெளிநாட்டவர் இந்திய விடுதலைக்காக பாடுபடுறாங்க. ஸோ இதுதான் ஆளா அப்படின்னா கிடையாது. அதற்கு முன்னாடியே ஏஓ ஹியூம், ஸோ ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறப்பே இவர் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருப்பாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஏஓ ஹியூம் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் வந்து இந்திய விடுதலைக்காக முக்கியமான பங்கு ஆற்றிருக்காங்க. அது மாதிரி தான் அயர்லாண்டை சேர்ந்த அன்னி பெசன்ட்டும் இங்கே வந்து இந்திய விடுதலைக்காக ஒரு முக்கியமான பங்கு ஆற்றியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அயர்லாண்டில் இருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்னென்னா அங்கே அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தில் பங்கேற்றிருப்பாங்க. பங்கேற்றிருப்பாங்க. அப்புறம் ஃபேபியன் சோசியலிஸ்ட், அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் பங்கேற்றினார். ஸோ அங்கே இருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மஞான சபையிலேருந்து சேர்ந்திருப்பாங்க, தியோசோஃபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அதனுடைய கருத்துக்களை பரப்புறதுக்காக இந்தியா வந்திருப்பாங்க. எந்த ஆண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1893 இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ இந்தியா வந்ததுக்கப்புறம் வாரணாசியில் வந்து மத்திய இந்து கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. மத்திய இந்து கல்லூரி, சென்ட்ரல் ஹிந்து காலேஜை நிறுவியிருப்பாங்க. அது பின்னால் அந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மதன் மோகன் மாளவிகா அவர்களால் 1916 அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியாக மேம்படுத்தப்பட்டது. அவ்வளோதான். அதற்கப்புறம் 1907 ஆல்காட்டினுடைய மறைவுக்கு பின்னாடி இவங்க வந்து இந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக மாறுறாங்க. இவங்க கருத்துக்களை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா அடையார், சென்னையில் இருக்குது. ஸோ ஏற்கனவே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ இவர்களுக்கு சில எஜுகேட்டட் ஃபாலோவர்ஸ் இவங்களை வந்து பின்பற்றுறாங்க. அதாவது படித்த இளைஞர்கள், படித்தவர்கள்
தலைவர்கள் வந்து இவங்களை வந்து தீவிரமாக பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய பேர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பின்னாடி இந்த பேரெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தாஸ் இருக்கும், ஜமுனா தாஸ், துவாரகதாஸ், 2 தாஸ் இருக்கும், 2 லால் இருக்கும், இந்துலால் யக்னிக், சங்கர்லால் பங்கர், அது போக ஜார்ஜ் அருண்டல், சிபி ராமசாமி வடியா. ஸோ இந்த பேரெல்லாம் நமக்கு பின்னாடியும் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களாம் யாருன்னா எஜுகேட்டட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் அன்னி பெசன்ட். அதுக்கு அடுத்து ஸோ இது வந்து அன்னி பெசண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் இப்போ சூழல் எப்படி இருக்குது, இந்த காலகட்டத்தின் சூழல் எப்படி இருக்குது? 1914 பிரிட்டிஷ் வந்து உலகப் போரில் நாங்கள் உள்ளே வந்து போக போகிறோம், நுழைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதற்காக நாங்கள் வந்து பாடுபட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி, சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக நாங்கள் பாடுபட போகிறோம். அதுக்காக தான் முதலாம் உலகப் போரில் நாங்கள் உள்ளே வர்றோம் அப்படின்னு சொன்னதை நம்பி இந்தியா தன்னுடைய சப்போர்ட்டை வழங்கியிருக்கோம். அப்போ இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் வந்து நாங்கள் வந்து இதை ஆதரிக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா பிரிட்டிஷனுடைய ஆட்டிடியூடில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு திருப்பி வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஸோ இந்த இதை யோசிக்கணும். ஸோ அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி இந்திய தலைவர்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் பிரிட்டிஷனுடைய செயல்பாடுகளில் எந்த மாற்றமுமே இல்லாதனால அது இந்தியாவுக்கு ஏமாற்றம் தான். ஸோ அதற்கப்புறம் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்களே, அதனால் இங்கே வந்து சுயாட்சிக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போக முடியலை. இந்திய தேசிய காங்கிரஸ், மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியத்தன்மை என குழுக்களாக பிளவுபட்டதால் இங்கே வந்து தன்னாட்சிக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து மேலும் வலியுறுத்த முடியவில்லை. ஸோ இது ஒரு விஷயம். அதற்கு அப்புறம் ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னதான் திருப்பி இங்கே கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோவில் சொன்னதான் திருப்பி இந்த இடத்துல வருது. ஸோ அதற்கப்புறம் மைய நாடுகள் சென்ட்ரல் பவர்ஸை சப்போர்ட் பண்ணி சுல்தான் ஆஃப் டர்க்கி வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து முதலாம் உலகப் போரில் நுழைகிறாங்க. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒரு சந்தேக கண் கொண்டு ஆங்கிலேயர்கள் பார்க்குறாங்க. காரணம் என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே சுல்தான் ஆஃப் டர்க்கிங்கிறவர் யார்? காலிஃபா. அப்போ காலிஃபாங்கிறவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் மாதிரி. அப்போ அவர் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கை வந்து பிரிட்டிஷ்காரவங்க எப்படி பார்க்குறாங்க? ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்குறாங்க. அதற்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு சூழல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி பார்த்தோம். அதற்கப்புறம் இங்கே எப்படி சூழல் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் அன்னி பெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறம் இங்கே எப்படி சூழல் இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் திருப்பி இந்திய அரசியலில் வந்து நுழையிறாங்க. ஸோ இதன் முடிக்கும் அவங்க இந்தியாவில் இருந்தாங்க. தியோசோஃபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபையினுடைய கருத்துக்களெல்லாம் வந்து இப்போ இது பண்ணாங்க, பிரபலப்படுத்தினாங்க. பட் இப்போ தான் முதல் முறையாக ஒரு தீவிர அரசியலில் நுழையிறாங்க. ஸோ அப்போ 1914 தி காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்லி, ஒரு வார பத்திரிகையை தொடங்குறாங்க. அப்போ இது முக்கியமான கொஷின். காமன்வெல்த் பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1914. அது வந்து ஒரு வார பத்திரிகை. யார் தொடங்கினது? அன்னி பெசன்ட் அம்மையார். அது எதை பற்றியெல்லாம் பேசுது? சமய சுதந்திரம், ரிலீஜியஸ் லிபர்ட்டி, அதுக்கப்புறம் தேசிய கல்வி, நேஷனல் எஜுகேஷன், சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள், சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ், இதை பற்றியெல்லாம் பேசுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து காமன்வெல்த்தோட இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு புக்கை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அந்த புக்கினுடைய பேர் ஹவு இந்தியா வாட் ஃபார் ஃப்ரீடம். ஸோ 1915 1915. ஸோ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது ஆகஸ்ட் 15 இப்போ இங்கே 15, இங்கேயும் 15. இங்கே ஃப்ரீடம்னு வருதா? கரெக்டு தானே? இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சது ஆகஸ்ட் 15. அப்போ 1915 ஃப்ரீடம். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இந்த புக்கை பதிப்பிக்கிறாரு. ஸோ அந்த புக்கில் வந்து என்ன அந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நேஷனல் கான்சியஸ்னஸ் எங்கே வந்து தொடங்குது, எங்கே வந்து பிகின் ஆகுது அப்படின்னா ஏன்சியன்ட் பாஸ்ட். இந்த இடத்த திருப்பி தெளிவாக படித்தோம்னா நமக்கு புரியும். கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். அதாவது கடந்த காலத்திலேயே ஆழமாக வேரூன்றிய அந்த நேஷ்னல் கான்சியஸ்னஸனுடைய பிகினிங்ஸை வந்து இந்த புக்கில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு எந்த புக்கில் வருது, இல்லை யார் சொன்னது, அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை படிச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா இவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம், இங்கிலாந்தினுடைய டிஃபிகல்ட்டி இந்தியாவினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான்.
ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து உலகப் போரில் இருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு கடினமான தருணம். ஸோ இதை வந்து நீங்கள் வாய்ப்பாக யூஸ் பண்ணி இந்திய தலைவர்கள் எல்லாருமே வந்து சீர்திருத்தத்தை வந்து நீங்கள் வலியுறுத்தணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் கவர்மெண்ட் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு பின்பு இவங்க வந்து இங்கிலாண்டில் பல பகுதிகளுக்கு வந்து இங்கிலாந்தில் பல பகுதிகளுக்கு பயணம் செஞ்சு இந்தியாவினுடைய விடுதலையை பற்றி நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு இந்தியன் பார்ட்டி, ஸோ இந்தியர்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி ஒரு இந்திய கட்சியையும் ஒன்றையும் ஏற்படுத்த நினச்சாங்க. பட் அது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ பட் இருந்தாலுமே அவங்க நிறைய இடத்துல போய் பேசுனாங்களே, அது வந்து இந்தியா குறித்த ஒரு அனுதாபத்தை வந்து அங்கே ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அப்போ இந்தியர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இங்கிலாந்து மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் இங்கிலாந்துலேருந்து இந்தியா திரும்பினதற்கு அப்புறம் 1915 ஜூலை 14ஆம் தேதி, ஜூலை 14, ஸோ 14/7, ஜூலைனா 7ஆம் மாதம், இப்போ 14/7/7/2 கரெக்டாக. அடுத்து 1915 இந்த வருஷத்தில் வந்து நியூ இந்தியா என்ற தினசரி, ஸோ காமன்வெல்த் அப்படிங்கிறது ஒரு வார இதழ், நியூ இந்தியா அப்படிங்கிறது ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர், நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தினசரியை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அப்போ அவங்களுடைய அந்த பத்திரிகையை வந்து 2 பத்திரிகை பார்த்துருக்கோம், ஒன்று காமன்வெல்த், இன்னொன்று நியூ இந்தியா. ஸோ அதற்கப்புறம் பம்பாயில் வந்து முதல் முறையாக தன்னாட்சி குறித்த தன்னுடைய கொள்கையை வந்து ஒரு உரையாக வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ தன்னாட்சி குறித்து எங்கே முதல்ல பேசியிருப்பாங்க அப்படின்னா பம்பாயில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பம்பாய் அப்படிங்கிற அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ தன்னாட்சி குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தன்னாட்சி அப்படிங்கிறது நாமளே ஆட்சி செஞ்சுக்கணும். அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அவை இருக்கணும், ஒரு சபை இருக்கணும். அந்த சபையில் இருக்கிற அந்த எல்லா உறுப்பினர்களுமே அந்த சபைக்கு நேரடியாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த விஷயம். அதாவது I mean by self-government, அதாவது self-government that the country shall have a government by council elected by people and responsible to the house. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், லோக்சபான்னு இருக்கா, இப்போ இந்த லோக்சபாவில் யார் இருப்பா, எம்பி இருப்பாங்க. இப்போ இந்த எம்பியை யார் எலெக்ட் பண்ணுறா, யார் தேர்ந்தெடுக்கிறா, பீப்புள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இதே கான்செப்ட் தான். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படிங்கிறது எம்பி, அந்த அவை அப்படிங்கிறது லோக்சபாவை குறிக்குது அப்படிங்கிறத மாதிரி யோசிச்சுக்கோம். ஸோ இப்போ இருக்கிற கான்செப்ட்டுக்கு நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மனசில் அப்படி நின்றோம். அதுக்காக தான் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அவை இருக்கணும், ஒரு சபை இருக்கணும். அப்போ அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த சபைக்கு நேரடியாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த லோக்சபாவுக்கு எல்லாருமே நேரடியாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். ஸோ அப்படி விளங்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் தன்னாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், தன்னாட்சி குறித்த யாருடைய கொள்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டால் அன்னி பெசன்ட் அம்மையார் பேசுனது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆங்கிலேய காலனிகளை போன்று, அதாவது அப்போ இருந்த சில பிரிட்டிஷ் காலனிஸுக்கு, அப்போ இருந்த சில பிரிட்டிஷ் இந்தியா மாதிரியான பிரிட்டிஷுக்கு கட்டுப்பட்ட நாடுகளுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்த செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த முதலாம் உலகப் போருக்கு பின்பு இந்தியாவுக்கும் நீங்கள் அது மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையார் பேசியிருப்பாங்க. ஸோ அதற்கு பின்பு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 1915, செப்டம்பர் 28, 1915 தன்னாட்சி இயக்கத்தை வந்து நான் தொடங்க போகிறேன், நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முறைப்படி அறிவிச்சிருப்பாங்க. முறைப்படி அறிவிச்சார் அப்படின்னா ஃபார்மல் டிக்ளரேஷன், இங்கிலீஷில் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, ஃபார்மல் டிக்ளரேஷன். ஸோ கேள்வியே எப்படி வரும் அப்படின்னா, என்னைக்கு வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஃபார்மலாக டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும், 1915 செப்டம்பர் 28. ஸோ அப்போ என்ன குறிக்கோளோடு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ என்ன குறிக்கோளோடு ஆரம்பிக்கிங்கிறது நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் பேஸ்டு ஆன் த லயன்ஸ் ஆஃப் அயர்லாந்து ஹோம் ரூல் லீக். அயர்லாந்தில் அவங்க ஏற்கனவே ஹோம் ரூல் லீக்கில் பங்கு பெற்றாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போ அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தினுடைய அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்க போவதாக அறிவிச்சிருப்பாங்க. எந்த தேதி? 1915 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி. ஸோ பட் இப்போ இவங்க அறிவித்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, மிதவாதிகள் எல்லாருமே இன்னொரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தொடங்குறது வந்து அவங்க விரும்பலை. ஸோ இன்னொரு அமைப்பு அப்படிங்கிறது, இப்போ ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது இன்னொரு தனியான ஒரு அமைப்பு, அப்போ மற்றொரு தனி இயக்கம் தொடங்குறது வந்து மிதவாதிகள் விரும்பலை. அதே நேரத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் மிதவாதிகள், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய அனுமதி இந்த ஹோம் ரூல் லீக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி நன்கு அறிந்திருந்தாங்க. ஸோ அதனால் அன்னி பெசன்ட் அம்மையாருமே காங்கிரஸினுடைய சப்போர்ட்டை கேட்குறாங்க
அப்படிங்கிறத இங்கே இன்டைரக்டாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அன்னிபெசன்ட் அம்மையாரும் ஹோம் ரூல் லீக்குக்கு காங்கிரஸினுடைய உதவியை சப்போர்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அதற்கு பின்பு அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் 2 பேருனுடைய முயற்சியினால் டிசம்பர் மாதம் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் வந்து பம்பாயில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. ஸோ அந்த செஷனில் திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரனுடைய முயற்சியினால் அந்த கான்ஸ்டியூஷனை வந்து மாற்றம் பண்ணுறாங்க. காங்கிரஸினுடைய கான்ஸ்டியூஷனை மாற்றம் பண்ணுறாங்க. எதுக்கு மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே இப்போ வெளியே போயிருக்காங்களே தீவிர தேசியவாதிகள், அவங்கள திருப்பி உள்ளே கொண்டு வர்றதுக்காக இவங்க வந்து அந்த கான்ஸ்டியூஷனை மாற்றம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தானே திருப்பி 2 பேரும் ஒன்று சேர முடியும், மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும். அதனால் திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரனுடைய முயற்சிகளால் டிசம்பர் மாதம் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் வந்து தீவிர தேசியவாதிகள் தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் தனது விதிமுறைகளில் அக்கட்சி முறையாக திருத்தம் செய்தது அப்படிங்கிறது. தனது விதிமுறைகள் அப்படின்னா காங்கிரஸினுடைய கான்ஸ்டியூஷனை குறிக்குது. காங்கிரஸ் கான்ஸ்டியூஷனில் திருத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மாநாட்டில் வந்து என்ன அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1916 செப்டம்பர் 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து காங்கிரஸ் கையில் எடுக்கலை அப்படின்னா நான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை எடுத்து தொடங்கி நடத்த போகிறேன், நான் வந்து தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த இது அப்படின்னா செப்டம்பர் 1916 காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கத்தை நீங்கள் தொடங்கணும், நீங்கள் தொடங்கலை அப்படின்னா நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தானாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தியிருப்பாங்க. ஸோ அது வந்து அடுத்ததில் வரும். ஸோ அதற்கு முன்னாடி 1916 2 ஹோம் ரூல் லீக் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரனுடையது, இன்னொன்று வந்து திலகரனுடையது. ஒன்று வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரனுடைய ஹோம் ரூல் லீக்கு, இன்னொன்று வந்து திலகரனுடைய ஹோம் ரூல் லீக்கு. ஸோ அப்போ திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் பேருக்கு என்ன வித்தியாசம்? இவர் வந்து இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு வச்சுருப்பார், இந்தியன் ஹோம் ரூல் லீக். அன்னிபெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் லீக் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ இந்தியான்னு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையாரோடது. ஃபஸ்ட்டு இந்தியன் ஆரம்பிச்சிச்சுன்னா திலகரனுடையது. திலகர் வந்து ஒரு இந்தியன் தானே, அதனால் ஃபஸ்ட்டு இந்தியன்னு வச்சுக்கிட்டாரு. அன்னிபெசன்ட் அம்மையார் என்னதான் இருந்தாலும் ஒரு வெளிநாட்டவர், அதனால் பின்னாடி இந்தியான்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இப்போதைக்கும் இப்படி யாவும் வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல, ரெண்டுக்குமான பேர் வித்தியாசம் தெரியணும்ல, அதுக்காக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 2 பேருமே 1916 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் 2 முக்கியமான குறிக்கோள்கள், இரட்டை குறிக்கோள்கள் என்ன? ஒன்று, பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவுக்கு தன்னாட்சி ஏற்படுத்துவது. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இந்தியாவுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் ஏற்படுத்தணும், இன்னொன்று தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை வந்து இந்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, திலகரனுடைய தன்னாட்சி இயக்கத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ திலகரினுடைய தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் மாதம் 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாடு அப்படின்னா ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ். பம்பாயில் நடந்த ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் பெல்காமில் நடந்திருக்கும். பம்பாய் ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கும்? பெல்காம் அப்படிங்கிறது இன்றைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அப்போ பெல்காமில் நடந்திருக்கும் ஏப்ரல் மாதம் 1916. ஸோ இந்த மாநாட்டில் தான் திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியிருப்பார். ஸோ அதனுடைய முக்கியமான கிளைகள்லாம் எங்கெங்கே இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திலகர் வந்து இந்த இயக்கத்துக்கு மொத்தம் 6 கிளைகள் இருந்துச்சு. திலகரனுடைய இயக்கத்தில் மொத்தம் 6 கிளைகள். ஸோ இது கேள்வியாக கேட்கலாம். திலகரனுடைய இயக்கத்தில் மொத்தம் எத்தனை கிளைகள்? 6 கிளைகள். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா, கர்நாடகா. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் திலகரனுடைய தன்னாட்சி இயக்கம் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மத்திய மாகாணங்கள், சென்ட்ரல் ப்ராவின்சஸ், அப்புறம் பெரார். ஸோ இந்த இடத்துலலாம் அவருடைய கிளைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 6 கிளைகள். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை வந்து இவர் வந்து உரைகள் மூலியமாக, அதாவது ஸ்பீச் மூலியமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தாரு. அதில் மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் வந்து இவருடைய இயக்கமானது ரொம்ப பிரபலம் அடைஞ்சிச்சு. ஸோ 14,000 உறுப்பினர்கள் ஏப்ரல் மாதம் 1917 படி. ஏப்ரல் 1917 எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? மொத்தம் 14,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1918 தொடக்கத்தில், அதாவது 1918 தொடக்கத்தில், 1918 தொடக்கத்தில் வந்து 32,000 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அதற்கு பின்பு 1916 ஜூலை 23/7/1916 திலகரனுடைய 60வது பிறந்தநாள் அன்னைக்கு திலகர் கைது செய்யப்படுகிறார். எதற்கு அப்படின்னா, இந்த மாதிரி தன்னாட்சி குறித்த கொள்கைகளை பரப்பியதற்காக திலகர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கைது பண்ணுது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, 23 + 7 30ன்னு வருதா? 30 × 2 60, அதாவது 60வது பிறந்தநாள். ஸோ இப்போ இப்படி ஒரு கேள்வி திலகரனுடைய பிறந்தநாள் என்னைக்கு அப்படின்னா 23/7, அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டாக 23/7 அன்னைக்கு பிறந்திருக்காரு. ஸோ அடுத்து
ஸோ இது அரெஸ்ட் பண்ண டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டால் 23 ஜூலை 1916. அதுக்கு பின்னாடி தன்னாட்சினா என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு கவர்மெண்ட், அதாவது மத்திய அல்லது பிரதேச அரசிடம் இருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிக்கு அங்கு வாழும் மக்கள். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் என்னென்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது மேலே ஒரு கவர்மெண்ட் இருக்குப்பா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிரதேச அரசு அப்படின்னா ஒரு ரீஜனல் கவர்மெண்ட், ஏதோ ஒரு கவர்மெண்ட் இருக்குப்பா. இதை டிபெண்ட் பண்ணி இதனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இப்போ இவங்க தான் இந்த ஆட்சியை நடத்த போகிறாங்க. இது ஒரு பகுதி, இந்த பகுதியில் யார் ஆட்சி நடத்த போகிறா, இவங்க தான் நடத்த போகிறாங்க. பட் இவங்க வந்து இவங்களுக்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பாங்க. ஓகே தானே? இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ரீஜனல் கவர்மெண்ட் இருக்கா, இதுதான் பிரிட்டிஷ்ப்பா. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்கே இது பேர் செல்ஃப் கவர்மெண்ட். செல்ஃப் கவர்மெண்ட் யாருன்னு இப்போ நடத்துகிறா, சுயாட்சி வந்து இந்தியா நடத்துது. இப்போ இந்தியாவில் ஒரு அவை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அவை தான் இப்போ இந்தியாவை முழுசாக கவர்ன் பண்ண போகுது, இந்தியாவை முழுசாக ஆட்சி பண்ண போகுது. பட் இவங்க வந்து பிரிட்டிஷுக்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தன்னாட்சி. அதாவது பிரிட்டிஷுக்கு கீழே தான் இருப்பாங்க, பட் அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பாங்க. மற்றபடி இந்தியாவை இந்தியர்கள் கொண்ட ஒரு அவை வந்து ஆட்சி பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது வந்து முதல்ல எப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, பழங்கால ரோமானிய அரசியல் இதே மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவீன ஆங்கிலேய அரசியலும், ஸோ மாடர்ன் பிரிட்டிஷ் எம்பையர்லையும் இதே மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 1880களிலிருந்தே அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி இயக்கமானது வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அதன்படி 1920 கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 6 நாடுகளுக்கு, நார்த்தன் அயர்லாண்டில் இருந்த ஒரு 6 நாடுகளுக்கு தன்னாட்சி இயக்கமானது வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1921 ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி மூலியமாக ஒரு 26 நாடுகளுக்கு தெற்கில் இருந்த, அதாவது அங்கே தெற்கில் இருந்த ஒரு 26 நாடுகளுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 6 நாடு, ஃபஸ்ட்டு ஒரு 6 நாடு, அதற்கப்புறம் ஒரு 26 நாடு, ஃபஸ்ட்டு ஒரு 6, அதற்கப்புறம் ஒரு 26 நாடுகளுக்கு தன்னாட்சி அப்படிங்கிறது அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். 1920 கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாண்ட் ஆக்ட், 1921 ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி. அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்தது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி காங்கிரஸ் நீங்கள் வந்து செப்டம்பர் மாதம் 1916 நீங்கள் ஆரம்பிக்கலன்னா நான் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அதனால் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இவர்களுடைய கிளைகள் எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான இடம், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ செப்டம்பர் 1916 மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கினாங்க. இது 2 முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் எந்தெந்த ஊரில் இவங்களுடைய பிரான்ச்சஸ். ஸோ MBA பேக் ஒரு 6 இடம் கொடுத்துருப்பாங்க. 2 பின்னு வருது, அப்போ ஒரு பியை மட்டும் அடிச்சு விட்டுறேன். 2 ஏ இருக்கும், அது கரெக்டு தான். ஸோ அப்போ MBA பேக்கில் ஒரு பியை மட்டும் அடிச்சு விட்டுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி யோசிச்சுக்கலாம். M அப்படின்னா மதுரா, M அப்படின்னா மதுரா, B அப்படின்னா பனாரஸ், B அப்படின்னா பனாரஸ். அதுக்கப்புறம் ஏன்னு ஒன்று இருக்கா, ஒரு ஏக்கு அலகாபாத், ஏக்கு அலகாபாத், 2வது ஏக்கு அகமது நகர். ஸோ நல்லா வச்சுக்கணும், அலகாபாத் அகமது நகர், வேறு ஏலன்னு வர்ற ஊரில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அலகாபாத் அகமது நகர். அதுக்கப்புறம் சின்னு ஒன்று இருக்குது, கேன்னு ஒன்று இருக்குது. C ஃபார் கேலிகட், K ஃபார் கான்பூர், அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு 6 ஊரினுடைய பேர் சொல்லியிருக்கேன். இங்கெல்லாம் இவங்களுடைய கிளை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் இவங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை. ஸோ ஏற்கனவே இங்கிலாந்தினுடைய கடினமான தருணம் இந்தியாவுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்தியாவின் விசுவாசத்தின் விலை, இந்தியா வந்து நீங்கள் லாயலாக இருந்தீங்களே, ஸோ நீங்கள் விசுவாசமாக இருந்ததுக்கு என்ன உங்களுக்கு விலை, என்ன உங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னா இந்தியா வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்னாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் ஒரு மந்தமான நிலையில தான் காங்கிரஸ் இருக்குது. அதனால் மிதவாதிகள் வந்து காங்கிரஸ் வந்து இப்படி அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோம் ரூல் லீக்ல வந்து பங்குபட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் சில முக்கியமான நபர்கள் யாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா. ஸோ ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா. ஸோ பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ 2 பேருமே ஒரு முக்கியமான தலைவர்கள் இந்தியா பாகிஸ்தான். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பி சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் உஸ்மான், அப்புறம் ஒரு 4 பேர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய அந்த தன்னாட்சி இயக்கமானது ரொம்ப மெட்ராஸில் வந்து ரொம்ப பிரபலமானதை அடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பல அடக்குமுறைகளை கையாண்டாங்க. அதில் வந்து முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா மாணவர்கள் இந்த கூட்டத்திலலாம் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதம்
இது ரொம்ப முக்கியம். ஜூன் 1917 பெசன்ட், அன்னி பெசன்ட் மற்றும் பிபி வடியா, ஜார்ஜ் அருண்டேல் 3 பேரையும் இந்த அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஜூன் 1917 3 பேர், அன்னி பெசன்ட் அம்மையார், பிபி வடியா, ஜார்ஜ் அருண்டேல். ஸோ இந்த 2 பேருடைய பேருமே அங்கே ஏற்கனவே எஜுகேட்டட் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி பார்த்தோம்ல, அங்கே வந்த பேர் தான். ஸோ அதனால தான் அங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த 3 பேரையும் ஊட்டியில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனை எதிர்த்து சர் எஸ் சுப்பிரமணியம் தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பார். ஸோ இது முக்கியமானது. ஸோ எஸ் சுப்பிரமணியத்தை பற்றி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. ஸோ இதையும் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அப்படிங்கன்னு சொல்லப்பட்டவர் எஸ் சுப்பிரமணியம் தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பார். எதுக்கு அப்படின்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திறந்திருப்பார். அதற்கு அப்புறம் என்ன அப்படின்னா, முன்னாடி இந்த இயக்கத்திலிருந்து விலகி இருந்த மதன் மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி உள்ளிட்ட பலர் வந்து இந்த அன்னி பெசன்ட்னுடைய இந்த ஹோம் ரூல் லீக்ல வந்து பங்கெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அப்புறம் 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வந்து திலகர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நாம் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து அரசுக்கு எதிராக பயன்படுத்தணும். எந்த இடத்துல அப்படின்னா, இந்த தலைவர்கள் விடுதலை ஆகாத பட்சத்தில். ஸோ ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அன்னி பெசன்ட், பிபி வடியா, ஜார்ஜ் அருண்டேல் பார்த்தோம்ல. ஸோ இவங்க அரெஸ்ட் பண்ணதை இவங்களை ரிலீஸ் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து சிவில் டிசோபீடியன்ஸை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1917 ஜூலை 28 நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வந்து திலகர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த டேட்டு யார் சொன்னால் எந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னா, இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் சொல்லியிருப்பார். யார் சொன்னால்? திலகர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? சட்ட மறுப்பு இயக்கத்தை, சிவில் டிசோபீடியன்ஸை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் முக்கியமான தகவல் ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் காந்தியடிகள் இப்போ தான் 1915 வந்துட்டு இந்தியாவில் சில போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருப்பார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சமயத்தில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்த அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்களே. ஸோ 1917 தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு 2 வருஷம் கழிச்சு, காந்தி வந்து 2 வருஷம் கழிச்சு காந்தியினுடைய ஆர்டரின் படி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ காந்தியினுடைய ஆர்டரின் படி ஜமுனாதாஸ், துவாரகதாஸ், சங்கர்லால் பேங்கர் 3 பேரும் கையெழுத்து இயக்கம் நடத்தி, அதாவது 1000 நபர்களிடம் இருக்கா காந்தியடிகளின் உத்தரவின் பேரில் ஜமுனாதாஸ், துவாரகதாஸ், சங்கர்லால் பேங்கர் 3 பேரும், அதாவது பெசன்ட் மற்ற தலைவர்களை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி, அதான் அந்த 1000 இந்த சிக்னேச்சர் மொமெண்ட்லாம் இப்போ சொல்கிறாங்களா, 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அன்னி பெசன்ட் அம்மையார் சிறை வைக்கப்பட்ட இடத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த கையெழுத்து இயக்கம் வந்து யார் நடத்தியிருப்பா அப்படின்னா, ஜமுனாதாஸ், துவாரகதாஸ், சங்கர்லால் பேங்கர். எதுக்காக நடத்தினாங்க அப்படின்னா, அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணவங்கள ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நடத்தினது. ஸோ யாரினுடைய உத்தரவின் பேர்லன்னா, காந்தியடிகளினுடைய உத்தரவின் பேரில் இது நடந்திருக்கும். ஸோ அப்போ வலுவான எதிர்ப்பின் காரணமாக சிறை வைக்கப்பட்டவங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அடுத்த பாயிண்ட், சிறை வைக்கப்பட்டவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1917 மான்டேக் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி மான்டேக் அறிவிச்சிருப்பார். மான்டேக் அப்படிங்கிறவர் மான்டேக் டிக்ளரேஷனுங்கிறத அறிவிச்சிருப்பார். மான்டேக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மின்டோ மோர்லேன்னு சொல்கிறோம், ஒருத்தவர் செக்ரட்டரி, ஒருத்தவர் வைஸ்ராய் அப்படின்லாம் நம்ம சொல்லி படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி தான் மான்டேக் அப்படிங்கிறவர் புதியதாக வந்த புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் வந்து மான்டேக் டிக்ளரேஷன் அறிவிக்கிறார். அதன்படி என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு அப்படிங்கிறதா. ஸோ இந்தியாவில் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னைத்தானே ஆட்சி பண்ணக்கூடிய செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் கவர்னிங் நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு நிறுவுறது தான், இந்தியாவில் நிறுவுறது தான் பிரிட்டிஷாரினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அதை அறிவித்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து விசுவாசிக்கு நிகராக மாறினார். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு அதை உண்மை நம்பிட்டு அவங்க வந்து ஒரு விசுவாசிக்கு நிகராக, ஸோ ஆங்கிலேயருக்கு ஒரு விசுவாசி மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு பின்பாக அன்னி பெசன்ட் அம்மையார் விடுதலையின் பிறகு செப்டம்பர் 1917 நடந்த கல்கத்தா மாநாட்டிற்கு, இந்திய தேசிய கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ அப்போ அன்னி பெசன்ட், இது முக்கியமான கேள்வி, அன்னி பெசன்ட் அம்மையார் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரசிடெண்ட்டாக 1917 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். எப்போ அப்படின்னா கல்கத்தா மாநாடு, ஸோ கல்கத்தா செஷன் அப்போ. ஸோ ஃபஸ்ட்டு
உமன் பிரசிடென்ட், ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவர், ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஸோ என்ன அப்படின்னா, காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் மக்கள் பெரும் அளவில் ஒன்று திரண்டு போராடினாங்களா, அதற்கு அடிப்படையான தளத்தை அமைத்து கொடுத்தது இந்த தன்னாட்சி இயக்கம், ஃபஸ்ட்டு விஷயம். அதற்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் காந்தியவாதிகளாக இருந்த பலர் இங்கே தன்னாட்சி இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான், ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருந்துச்சு, அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்துச்சுல, அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுல, அது எல்லாமே காந்தியடிகளினுடைய அந்த போராட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ காந்தியடிகளினுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு இங்கே இருந்த கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது. ஸோ இது அடுத்த விஷயம். அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த தன்னாட்சி இயக்கம் தான் இந்த இடத்துல அனைத்து வித பிரிவுகளை தாண்டி நடந்த முதல் இந்திய அரசியல் இயக்கமாக இருந்தது. ஸோ அப்போ எல்லா பிரிவுகளையும் தாண்டி நடந்துச்சு அப்படின்னா, இந்த இதில் காங்கிரஸும் பங்கேற்றுக்கிட்டாங்க, முஸ்லீம் லீக்ல இருந்தவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க, பிரம்மஞான சபை தியோசோஃபிக்கல் சொசைட்டியில் இருந்தவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க, லேபர்ஸ் தொழிலாளர்கள் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ இத்தனை பிரிவுகளை தாண்டி நடந்த முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான, ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் எப்படி முடிவுக்கு வருது? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மான்டேகு சொன்னதை கேட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் விசுவாசிக்கு நிகராக மாறிட்டாங்களா, அப்போ அன்னி பெசன்ட் அம்மையாரினுடைய தன்னாட்சி இயக்கமானது அப்படியே முடிவுக்கு வருது. அதற்கு பின்பு இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கை வேலண்டைன் சிரோல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருப்பார். அதில் நிறைய தவறான விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதனை எதிர்த்து திலகர் பிரிட்டனில் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அந்த கேஸை நடத்துறதுக்காக 1918 செப்டம்பர் மாதம் பிரிட்டனுக்கு திலகர் போயிருப்பார். ஸோ அதனால் திலகரனுடைய தன்னாட்சி இயக்கமே முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருனுடைய தன்னாட்சி இயக்கமே முடிவுக்கு வந்ததுனால தன்னாட்சி இயக்கமானது அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலைக்கு அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து இவர் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த திலகரனுடைய ஹோம் ரூல் லீக், அது காமன்வெல்த் ஆஃப் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்கோம். எதற்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எம்பிஸை ஆதரவு கேட்கறதுக்காக, பிரிட்டிஷில் பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் எம்பிஸ் இருப்பாங்களே, அவங்க கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்காக இந்த அதுக்கு எதற்கு ஆதரவு திரட்டுறதுக்காக, இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எம்பி கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்காக இந்த இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது காமன்வெல்த் ஆஃப் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கேட்கலாம், தன்னாட்சி இயக்கம் என்னன்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க? இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணாங்க. எதற்காக பெயர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்களினுடைய ஆதரவை கேட்கறதுக்காக. எதற்காக ஆதரவை கேட்கறதுக்காக? இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு கேட்கறதுக்காக இந்த இந்திய காமன்வெல்த் லீக் அப்படிங்கிறது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது இந்திய காமன்வெல்த் லீக், தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதற்கப்புறம் 1929 1929 இந்தியா லீக் அப்படின்னு சொல்லி வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் திருப்பி பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தன்னாட்சி இயக்கம் என்ன மாதிரி பெயர் மாற்றம் நடந்துச்சு? இந்திய காமன்வெல்த் லீக். அதற்கு பின்பு 1929 இந்திய லீக் அப்படின்னு சொல்லி வி.கே. கிருஷ்ணமேனன் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான தகவல்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் இந்த முதலாம் உலக போரினுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி விஷயம் பார்ப்போம். அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.